ஹலோ ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாலிடேஜில் பாயிண்ட் டூல், ட்ரா டூல் அண்ட் ஸ்கெட்ச் டூல் இது மூணுத்தை பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பாயிண்ட் டூல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பிளேனை லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு Ctrl+H வந்து கொடுத்து வியூ நார்மல் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாயிண்ட் டூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இதே மாதிரி வந்து நான் ஒரு 4 பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இங்கே இருக்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு லைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் பவுண்ட்ரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் இந்த இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு வந்து லைன் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரி மாதிரி கூட பவுண்ட்ரி கண்டிஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து இது சென்டர் பாயிண்ட் சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் தேவை அப்படின்னு கூட நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி வந்து பாயிண்ட்டோட யூசேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரா டூலுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பென்னோ இல்லை ஃபிங்கரோ இல்லை மவுஸோ யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு ஜாமெட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ட்ரா டூலு. இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டச் ஸ்க்ரீனோ இல்லை வந்து ஒரு பென்னோ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லைக் எக்ஸாம்பிள் நோட் பேட் மாதிரி. அந்த மாதிரி இதிலலாம் வந்து அவங்க வந்து ஸ்கெட்ச் வந்து நம்ம வந்து பேராமெட்ரிக்காக பண்ணோம். இந்த ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து சர்க்கிள் டூல் யூஸ் பண்ணியோ லைன் டூலை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து பெண்ணை யூஸ் பண்ணி அவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லைனோ எதுவும் அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூல் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நான் வந்து ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ட்ரையாங்கிள் டூல் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படிலாம் வந்து இது பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ்கெட்ச்சு. இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அதே யூசேஜ் தான். பட் ஆனால் இதில் வந்து மவுஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நோட் பேடோ இல்லை வந்து டச் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை உங்கள் சிஸ்டமில். நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு மவுஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 2 டூல் வந்து அடிஷ்னல் டூல் தான். இது அவ்வளோக்கும் நம்மளுக்கு யூசேஜே ஆகாது. நம்மளுக்கு மேலே இருக்கிற 2 பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து 2 டூல் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். இப்போ ஸ்கெட்ச் டூல் வந்து ஒரு லைட்டாக பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஆர்க் க்ரியேட் பண்ண முடியும். லைனு, சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்க் க்ரியேட் ஆகிருக்கு. இல்லை சர்க்கிள் வேணுனாலும் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் வேணுமா இல்லை ட்ரையாங்கிள் வேணுனாலும் ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃப்ரீ ஸ்கெட்ச் டூலில்.